ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன், அனீஷ் மேனன் மற்றும் சுபபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மனு சி குமார் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா இந்தியா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25ஆம் ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வீரஜ் மற்றும் ஆனந்த் தேவரகொண்டா நடிச்சிருக்காங்க. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேஜனா நடிச்சிருக்காங்க மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சாய் ராஜசீலம் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களாக கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை ஜூலை மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்கும் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் ஆஹா தமிழில் கிறிஸ்மஸுக்கு எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஜெய், நயன்தாரா, சத்யராஜ் மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நீலேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 4.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் இந்த திரைப்படத்துக்கான ஓட்ரேஸ் யாரும் கன்ஃபார்ம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பதங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சில சந்திப்போம். பை பை.